சுட சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆஹா, சொல்லியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட் ஷீட்டில் இந்த சிக்கன் பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷீட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். வாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கப் தயிர் எடுத்துகிட்ருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா எடுத்துகிட்ருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இந்த மசாலாவில். அப்போ தான் இந்த மசாலா உள்ளே இறங்கும். 8 ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். ஓகே, பாத்திரத்தில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஒரு 4 பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 3-4 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பொரியட்டும். 8 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீட்டாக அரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பாதியாக புட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்ருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். பெரிய தக்காளி, ஒரு 10 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு 1/2 கட்டு, கொத்தமல்லி, கொத்தமல்லியும் ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் கலருக்காக. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு, அரை கப்புக்கும் கொஞ்சம் மேலே தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 லெமன் எடுத்துட்ருக்கிறேன். நல்லா அதோட ஜூஸ்லாம் பிழிஞ்சு அதில் விட்டுருங்க. 1 லெமன் போதும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, சிக்கன் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்ச ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல. பாஸ்மதி ரைஸ்லாம் ரைஸ் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி. நான் வந்து 8 ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன். அப்போது 16 ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம டம் பிரியாணி பண்ணுறனால வீட்டில் பழைய தவா ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த பழைய தவா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சட்டுன்னு கீழே வந்து அடி பிடிச்சிடாது. அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பழைய தவா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஊற வச்சிருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸும் தண்ணியும் சரி அளவில் வெந்து வர சொல்ல அது ஒரு கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து அந்த தவா மேலே ஏற்றி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ். தண்ணியும் ரைஸும் ஈக்குவலான லெவலில் வந்து இருக்கணும். அப்போ அது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரைஸ் இந்த அளவு இருந்ததுன்னா போதும். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3-4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை அந்த பழைய தவா வச்சுருந்தோம்ல அதில் ஏற்றிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டம் போடுறதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக சுடு தண்ணி வச்சு டம் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் டம்ப் பண்ணிடுங்க. அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெடி. நீங்கள் டம்ப் பண்ணுறனால உதிரி உதிரியாக மலர்ந்துருக்கும். ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். பாருங்கள், அருமையான பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.